ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து லைனிங் ப்ளவுஸில் அளவு எடுத்து கட்டிங் போட சொல்லி தரல. பட் இந்த வீடியோவில் நான் அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் என்ன மாதிரியான அளவு எடுத்து கட்டிங் பண்ணுறேனோ அதை தான் வந்து நான் உங்களுக்கும் சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து பக்கா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இத்தனை வருஷமாக இதுதான் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் எடுத்துக்கலாம். லைனிங்கில் ஃபோல்டர் சைடு இருக்குது பாருங்கள். மடிப்பு பகுதி வந்து லெஃப்ட் சைடும், ஓப்பன் பகுதி அதாவது இந்த கரை பகுதி வந்து ரைட் சைடு இருக்க மாதிரி இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போது வந்து என்ன பண்ணணும்னா, சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ஃபோல்டு பண்ண போகிறோம் ரெண்டாக. அதுக்கு வந்து நான் எப்போயுமே ஹூக் பட்டி இருக்குது பாருங்கள், அந்த பகுதியில் தான் ஃப்ரண்ட்டில் ஹூக் பட்டி இருக்குல்ல, அந்த பகுதியில் வச்சு தான் நான் சுற்றளவு வந்து மார்க் பண்ணுவேன். எனக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ஹூக் கிட்ட இன்ச் டேப் வச்சு கரெக்டாக எந்த இடத்துல தையல் இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் தையல் போட்டிருப்பாங்களே, அந்த இடத்துல வந்து நான் வந்து அளவு எடுத்து பார்க்கும்போது எனக்கு 9.25 இன்ச்சு வந்து இருக்குது. சரிங்களா? அதோட நான் வந்து இந்த நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்குது. ப்ளஸ் இந்த நம்ம ஹூக் பட்டி வைக்கிறோம்ல, அதில் ஒரு 1/4 இன்ச். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ சுற்றளவு வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்போ முழு சுற்றளவு எவ்வளோனா 10 × 4 40 இன்ச் அளவில் அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒரு சைடு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 9.25. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 38 சைஸ் தான் வரும். பட் நான் 40 சைஸ் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதோட சுற்றளவு அளந்து பார்க்கும்போது எனக்கு 11 இன்ச் தான் இருக்குது. நம்ம 10 இன்ச் சுற்றளவு எடுத்திருக்கோம். ப்ளஸ் 2 இன்ச் மார்ஜின்னா 12 இன்ச் வேணும். ஸோ இப்போ பார்க்கும்போது வெறும் 11 இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் லைட்டாக மடிச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு திரும்பவும் நான் வந்து அதோட சுற்றளவு வந்து அளந்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக 12.25 இருந்துச்சு. ஸோ அந்த 1/4 இன்ச் வந்து அது ஓவர்லாக் பண்ணுறதுக்கு போயிருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து 10 இன்ச் ரெடி லென்த்தும் 2 இன்ச் மார்ஜினும் சேர்த்து 12 இன்ச்சுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து உயரம் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ளவுஸை வந்து பின்பக்கம் மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் மேல் பகுதியில் கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயினிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இன்ச் டேப் வச்சு கீழே பார்த்திங்கன்னா 4 பீஸ் கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் 2. அந்த 4 பீஸையும் ஒரே டைமில் ஒன்றா வச்சு இந்த மாதிரி லைட்டாக, ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக இழுத்துட்டு அந்த இடத்துல இன்ச் டேப் லைட்டாக இழுத்த இடத்துல இன்ச் டேப் வச்சு பார்க்கும்போது எனக்கு 13 இன்ச் இருக்குது அளவு உயரம். சரிங்களா? ஸோ உயரம் வந்து 13 இன்ச்சு. அப்படியே இன்ச் டேப்பை எடுக்காமல் அப்படியே லைட்டாக தள்ளி வச்சு பின் கழுத்து இறக்கம் 8.5 இன்ச்சு வருது. அப்படியே அதை லைட்டாக இந்த பக்கமாக தள்ளி வச்சு ஆம்கோல் லென்த்து நம்ம எடுக்கலாம். ஆம்கோல் லென்த்துக்கு இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுக்கோங்க. ஸ்லீவுக்கும் பாடிக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த கோடு வரும். ஸோ அது வந்து 5.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம இன்ச் டேப்பை ரொம்பலாம் நகர்த்தாமல் இந்த மாதிரியே வச்சு நம்ம வந்து உயரம், கழுத்து இறக்கம், ஆம்கோல் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து கழுத்து அகலம் எவ்வளோ இருக்கணும்னா நான் ஃப்ரண்ட் பகுதி வச்சு பார்ப்பேன். ஸோ கழுத்து அகலம் வந்து இதில் வந்து ஃப்ரண்ட் பகுதியில் ஸ்கேலை வச்சுட்டு நான் பார்க்கும்போது 2.25 அவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? 2.25 இருக்குது. ஸோ தோராயமாக நம்ம ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபார்முலான்னு இல்லை, ஒரு சார்ட் வச்சுருக்கேன். அந்த சார்ட்டில் கழுத்து ஷோல்டரில் என்ன அளவு இருக்குமோ அந்த சைஸ் படி தான் நான் கழுத்தும் ஷோல்டரும் வந்து எப்போயும் மார்க் பண்ணேன். நான் கடைசி அந்த சார்ட் வேணால் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், இது ஸ்ட்ரெயிட் கட்டா இல்லை க்ராஸ் கட்டா. இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை பாருங்கள். உங்களுக்கு நேராக வரியாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் கட்டு, இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி க்ராஸாக இருந்துச்சுன்னா அது வந்து க்ராஸ் கட்டு. ஸோ இதையும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ணுற விஷயந்தான். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணோம். ஒருவேளை க்ராஸ் கட்டாக இருந்துச்சுன்னா தனியாக நம்ம பேக் பார்ட் வெட்டணும். அதுக்கப்புறம் அந்த பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் வெட்டணும் க்ராஸாக. இப்போது உயரம் அளந்துக்கலாம். உயரம் வந்து நான் கீழே மடித்து அடிக்க ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் 2 இன்ச் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். எனக்கு அதுவே போதும். ஸோ 1.5 இன்ச் எடுத்த பிறகு நம்மளுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய துணி இருக்கும். அது வந்து ஸ்லீவுக்கான துணி. ஸோ அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பாடிக்காக
வெட்டக்கூடிய பீஸை வந்து இந்த மாதிரி 4ஆ ஃபோல்டு பண்ணி வச்சிட்டோம். அதுக்கு போக எக்ஸஸாக இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ், லைனிங் ப்ளவுஸ் தான். அதனால் நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போது நம்ம கீழே 1 இன்ச்சில் மார்க் பண்ண பாருங்கள். அந்த இது அந்த மார்க்கிங்கை வந்து நம்ம லைன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மார்க் பண்ணி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கட்டிங்கில் எந்த ப்ராப்ளமும் வராது. இதுக்கப்புறம் பின்பக்க உயரம் நம்ம எவ்வளோ அளந்தோம்? 13 இன்ச் அளந்தோமா? அந்த 13 இன்ச்சை நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்ஜின் லைன் போட்டோம்ல, அதுக்கு மேலே 13 இன்ச்சுங்கிற அந்த பாயிண்ட்டை வச்சு மேலே வந்து ஒரு லைன் பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி 13 இன்ச்சில் இன்னொரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கேயே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடுறதுக்காக தேவைப்படும். அதனால் 2 மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஒன்றா ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துடலாம். இதோட நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஷோல்ட்ரு வந்து தனியாக நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஷோல்டருக்கு தனியாக 1/2 இன்ச்சு வந்து விட்டுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு ஹைட்டில் வந்து கம்மியாகாது. சப்போஸ் நான் ஷோல்டருக்கு தனியாக இடம் விடாமல் அப்படியே மார்க் பண்ணேன்னா ஹைட்டு கம்மியாக போயிடும். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் ஒரு 2.25 வச்சுருக்கேன். ஏன்னா ப்ளவுஸோட சைஸ் வந்து 38 இன்ச் கிட்ட தான் வருது. அதனால் நான் 2.25 வச்சுருக்கேன். அண்ட் ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அந்த 2.25 வந்து ஸ்டிச் பண்ண பிறகு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆகி 3 இன்ச்சாக மாறிடும். அந்த ஷோல்டர் 3 இன்ச்சில் 1/2 இன்ச்சு போய் 2.5 அந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா பின்கழுத்து உயரம் மார்க் பண்ண பிறகு அகலத்துக்கு வந்து நான் ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே குறுகலாக இருக்கணும், கீழே அகலமாக வேணுங்கிற போது மேலே குறுகலாக வச்சு கீழே அகலமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அழகாக அந்த யூ ஷேப் அது என்ன நெக் கொடுத்தீங்கனாலும் அந்த நெக்கோட டிசைன் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போயுமே மேலே குறுகலாக வச்சுட்டு கீழே அகலமாக வச்சுப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம வந்து ஸ்கேலை வச்சு லைன் போட்டு எடுத்துடணும். பாக்ஸ் மாதிரி லைன் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வளைச்சி கொடுக்கணும். வளைச்சி கொடுக்கறதுக்கு நம்ம ஆர்ம் கர்வ் ஸ்கேல், ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குல்ல, அந்த ஸ்கேல் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலைன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அண்டர்ஆர்ம்ங்கிறேன் ஆம்கோல் லென்த் இருக்குல்ல, அது எவ்வளோ வச்சோம்? 5.5 பார்த்தோம். ஸோ இதுலேயும் நான் 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் 5.5 மார்க் பண்ண பிறகு திரும்ப ஒரு வாட்டி அளந்து பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. எஸ், கரெக்டாக இருக்குது. நம்ம அளக்குறது எங்கேருந்து அளக்கணும்னா மேலே மார்ஜினுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போட்டோம்ல, ஷோல்டர் ஜாயினிங்க்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போட்டோம்ல, அங்கேருந்து அளக்கக்கூடாது. ரெடி லென்த் நம்ம மார்க் பண்ணோம்ல, அங்கேருந்து தான் 5.5 இன்ச் வைக்கணும். கழுத்து இறக்கமும் அங்கேருந்து தான் வைக்கணும். இப்போ இதில் வந்து பின் கழுத்து வெட்டுறனால 1 இன்ச்சுக்கு ஆம்கோல் ஓட அந்த கர்வ் வந்து கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அந்த 1 இன்ச்சில் பாதி 1/2 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். இப்போது 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியாச்சு. நம்ம ஓவரால் வந்து பேக் பார்ட் எல்லாத்தையுமே வந்து வெட்டிட்டோம். இப்போது நம்ம 10 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ச்சுக்கு நம்ம மார்ஜின் விட்டோம். இப்போ அந்த 10 இன்ச்சில் நம்ம வந்து ரெடி லென்த் கொடுத்து மார்ஜினோடு சேர்த்து ஒரு நம்ம கொடுத்து வச்சுருந்தோம். சரி, 9.25 வந்துச்சு. ப்ளஸ் அந்த ஹூக்கு பட்டிக்கு சைடில் டாட் பிடிக்கிறதுக்கெலாம் 1/2 இன்ச்சு போனால் 10 இன்ச்சு வேணும்னு நம்ம 10 இன்ச்சில் மார்க் பண்ணோம். இப்போ ஆம்கோல் சுற்றளவு இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம அளக்கணும். ஸோ ஆம்கோல் சுற்றளவுக்கு ப்ளவுஸோட உள் பக்கத்துலேருந்து நம்ம பேக் பார்ட்டில் வச்சு தான் அளக்கணும், ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு அளக்கக்கூடாது. ஸோ ஆம்கோலோட சுற்றளவு வந்து நம்ம ஷோல்டர் ஜாயினிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஷோல்டர் ஜாயினிங் பண்ணதுலேருந்து அப்படியே வளைச்சி எங்கே வரைக்கும் ஸ்டிச் போட்டிருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வளைச்சி கொண்டு வரணும். ஸோ ஆம்கோல் சுற்றளவு வந்து பேக் சைடு தான் வந்து ப்ளவுஸோட உள் பகுதியிலேருந்து நம்ம அளக்கணும், ஃப்ரண்ட்டில் அளக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு கரெக்டாக அந்த ஸ்டிச்சிங் இருக்குது. அந்த ஸ்டிச் கிட்ட பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம ஆம்கோல் கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, இதுவும் கரெக்டாக அந்த 8.5 கிட்ட வருதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுலேருந்து உள்பகுதியாக கொஞ்சம் உள்ளே வச்சு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு நான் வந்து மார்க் பண்ணிட்டு வரும்போது எனக்கு 9 இன்ச் கிட்ட வருது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்மளோட ரெடி லென்த்து 9.25 தான். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா 10க்கு வச்சோம். ஸோ 10க்கு வைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக தான் வரும். அதனால் திரும்ப நான் என்ன பண்ணேன்னா அந்த 9.25 அந்த இது கரெக்டான ரெடி லென்த்தை அளந்துட்டு, இப்போ 9.25 தானே இருக்குது, அந்த 9.25க்கு கரெக்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சுற்றளவு வந்து மார்க் பண்ணுறேன். சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா
அந்த ஆர்ம் கர்வுக்கு வந்து நம்ம அளந்தோம் பாருங்க சுற்றி, அது மாதிரி நான் அளந்து பார்க்கும்போது கரெக்டாக எனக்கு வந்து 8.5 இன்ச்சு கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கம்மி வந்துச்சுன்னா நீங்கள் ஆம்கோலோட லென்த் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஏற்ற இறக்கமாக இப்போ 5.5 வச்ச இடத்துல 5 வச்சு நீங்கள் கர்வ் வரையணும், இல்லை 6 வச்சு கர்வ் வரைஞ்சி கரெக்டாக அந்த எக்ஸாக்டான பொசிஷனுக்கு வந்து அந்த ஆம்கோல் கர்வ் வந்து உட்காரணும். அது சுற்றளவு ஆம்கோல் சுற்றளவு வந்து உட்காரணும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ப்ளவுஸில். இன்கேஸ் அது ரொம்ப பெருசாக வச்சு தைச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் வந்து ஃபால் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கழுத்து வெட்டாமல் மேலே ஷோல்டர்லேருந்து ஆர்ம் கர்வ் வந்து ஃபுல்லாக சுற்றிலும் வந்து வெட்டிட்டு வரும். இப்போ இதில் மிச்சமான இந்த பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ நான் வரைஞ்ச பிறகு சென்டர் நாட்ச் கொடுத்துக்கிறேன். எங்கெல்லாம் சென்டர் நாட்ச்னா அந்த பாயிண்ட்டு 10 இன்ச்சில் ஒரு சென்டர் நாட்ச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சில் வந்து அங்கே மார்ஜின் விட்டோம்ல, அங்கே ஒரு சென்டர் நாட்ச் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கழுத்துக்கு கழுத்துக்கு அந்த பாயிண்ட் வச்சோம்ல, அந்த இடத்துலையும் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு சென்டர் நாட்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நாட்சஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டி அளந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. அழகாக அந்த சென்டர் நாட்சஸ்லேயே வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள் பகுதியை வந்து ஓப்பன் பண்ணுறேன். உள் பகுதி ஓப்பன் பண்ணோம்னா அழகாக அந்த ஃப்ரண்ட்டில் போட்ட அச்சு வந்து உள்ளே இருக்கிற துணியில் அழகாக பதிஞ்சிரும். இப்போ என்ன பண்ணுங்கள், திரும்ப சாக் பீஸை வச்சு அந்த அச்சு மேலேயே வந்து நான் திரும்ப அந்த வரைகிறேன். இதில் உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமல் போயிருக்கலாம். பட் எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ப்ளூ கலர் சாக் யூஸ் பண்ணல, அந்த அச்சு அழகாக வந்தனால அப்படியே அது மேலே ட்ரேஸ் பண்ணி நான் வந்து ஒரு யூ ஷேப் தானே நம்ம வரைஞ்சோம். ஸோ அதே மாதிரி அந்த யூ ஷேப்காக அந்த இதை வரைஞ்சிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து தான் பேக் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பீஸில் தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து குடஞ்சி வெட்ட போகிறோம். அதே மாதிரி கழுத்து வெட்டின பிறகு அந்த இதை தூக்கி போட்டுறாதீங்க. அது வந்து ஹூக் அண்ட் ஐப்பட்டி வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது எல்லாமே நான் ஸ்டிச்சிங்கில் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து முற்றிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பார்த்திங்களா பேக் பார்ட்னு, அந்த பீஸை எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது அந்த இடத்துல நம்ம கழுத்துக்கு பின்பகுதிக்கு வந்து 1 இன்ச்சில் வளைவு கொடுத்தோம். அண்டு இதில் வந்து 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சில் குடஞ்சி வெட்டுறதுக்காண்டி 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த இடத்துல லைட்டாக ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு கட்டிங் பண்ணும்போது அந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ முன்கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தோராயமாக முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5லேருந்து 6.25 6.5 வரைக்குமே நிறைய பேர் வைப்பாங்க. சைஸை பொறுத்து வந்து ஏறும். பட் இந்த ப்ளவுஸில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நான் அளக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ப்ளவுஸை வச்சுட்டு இந்த மாதிரி டேப்பை வச்சிங்கன்னா கரெக்டாக எனக்கு பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், 5.5 இன்ச்சில் தான் அந்த இறக்கம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ திரும்பவும் நான் சாக் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணும்போது கரெக்டாக எனக்கு 5 பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதெல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இதில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சா 5 தான் வச்சுருக்காங்கன்னு. ஸோ நம்மளும் வந்து முன்கழுத்து இறக்கம் வந்து 5.5 இன்ச்சே வச்சிடலாம். ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து அது வந்து 6 இன்ச்சுக்கு வந்து மாறிடும். ஸோ முன்கழுத்து இறக்கம் 5 வச்சுட்டு அதையும் வந்து மேலே குறுகலாகவும் கீழே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வச்சு நான் வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். அந்த வளைவு கொடுத்துக்கிறேன். அது ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம யூனிக் தான் வரைய போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போது மெயின் பார்ட் என்னென்னா, இப்போ சென்ட்ரு டாட்டுக்கான உயரம், சென்ட்ரு பீஸ் அது சென்டர் இருக்குல்ல, அதோட உயரம் மார்க் பண்ண போகிறோம். அப்போ ஷோல்டர் ஜாயினிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு தையல் இருக்கும், பார்த்தாலே தெரியும். அந்த தையல் மேலே இன்ச் டேப்பை வச்சுட்டு கட்டை விரலால் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சென்டர் டாட்டை உள்ளே மடித்து வச்சுருப்போம்ல, அதை வந்து வெளிப்பக்கமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப டைட்டாக இழுக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக இழுத்துங்கன்னா அந்த இடத்துல இன்ச் டேப் வைக்கும்போது எனக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா கரெக்டாக 12 இன்ச்சுக்கிட்ட வருது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு டாட்டோட உயரம் வந்து அளப்பேன். சென்டர் பார்ட்டோட என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் வந்து இந்த மாதிரி தான் அளப்பேன். ஸோ 12 இன்ச்சு இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து வந்து வச்சு வரையணும். இப்போ 12 இன்ச்சு இருந்துச்சு, நான் 12.5 வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் ஷேப் கொடுக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் 12 இன்ச்சுனா 12லே வெட்டினீங்கன்னா அது ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் 11.5 மாறிடும். ஸோ கப்போட சைஸ் வந்து சுருங்கிடும். ஸோ நம்ம என்ன சைஸு இருக்கோ அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்து அதில் தான் மார்க் பண்ணி வெட்டின பிறகு தான் ஸ்டிச்சிங்கோட சேர்த்து எல்லாம் 12 இன்ச்சுக்கு அது வந்து கரெக்டாக வந்து உட்காரும். அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச்சும் பேக் சைடு வந்து 1/2 இன்ச்சும்
இப்போ பார்த்தீங்கன்னா, இது 1 இன்ச்சு, இது 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ சென்டரில் எங்கே பாயிண்ட் எடுக்குது அப்படின்னா, கழுத்தோட அகலமும் ப்ளஸ் ஷோல்டரோட அகலத்தில் பாதியும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வரும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டரோட இப்போ 3 இன்ச்சு ப்ளஸ் ஷோல்டரோட பாதி 1.5 இன்ச்சு. ஸோ அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் வந்துச்சு. ஸோ அந்த 4.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட், அந்த ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதாவது அதை 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கனால உங்களுக்கு சென்டர் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சைடில் 1 இன்ச் 1/2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இந்த பாயிண்ட்டை சென்டரில் நம்ம வந்து கொண்டு வந்து ஜாயிண்ட் பண்ணணும். அண்ட் சென்டரில் வரும்போது கொஞ்சம் வளைவாக வச்சு கட் பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஷேப்பாக காட்டணுங்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் சென்டரில் கட் பண்ணும்போது அப்படியே வளைச்சி கட் பண்ணிட்டு வாங்க. இதுக்கப்புறம் நம்ம கழுத்து இறக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம க்ராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம், அதனால் அதே மாதிரி இந்த சைடில் 1 இன்ச் பிடிச்சோம்ல, அதுலேயும் வந்து 1/4 இன்ச் மேலே ஏற்றி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த மார்க் பண்ண பார்த்தீங்க 2 பாயிண்ட்டு, அது 2ஐயும் அளந்து பாருங்கள். எவ்வளோ வருதுன்னா எனக்கு வந்து ஒரு 5 இன்ச்சு வருது. ப்ளஸ் 5 இன்ச்சு வருதா, அதே அளவு அங்கே இருக்கான்னு பாருங்கள். 5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது, கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சென்டரில் அங்கே டாட்டை பிடிப்போம்ல, அந்த அளவை நம்ம கணக்கு எடுக்கவே இல்லை, இப்போ தான் நான் எடுக்கிறேன். இப்போது மேலே ஒரு 1/4 இன்ச், கீழே ஒரு 1/4 இன்ச் அண்ட் சென்டரில் 1 இன்ச். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக 6 இன்ச்சு. அதில் வந்து 2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு போயிடும். இங்கே ஒரு 1/2 இன்ச், இங்கே ஒரு 1/2 இன்ச், அப்புறம் இங்கே ஒரு 1/2 இன்ச். ஸோ 3 1/2 இன்ச்சு. ஸோ டோட்டலாக சேர்த்தா 1.5 இன்ச்சு. ஸோ 1.5லேருந்து 2 கூட வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு போச்சுன்னா டோட்டலாக வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 இன்ச் தான் கிடைக்கும். அந்த 4 இன்ச்சு இதுலேயும் இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் செக் பண்ணும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த 4 இன்ச்சு வருது. அப்படி 4 இன்ச்சு வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கரெக்டாக ப்ளவுஸை வந்து அளந்து வெட்டியிருக்கோம். நம்ம வெட்டுறதுல வந்து எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ, ஸ்டிச்சிங்கும் நான் சொல்கிறேன் கரெக்டாக கிடைக்கும். நம்ம வெட்டுறதுலே டவுட்டோடு வெட்டினோம்னா ஸ்டிச்சிங்கில் ஏதாச்சும் சொதப்பிடுவோம். ஃபைனல் டச்சாக அந்த ப்ளவுஸை வந்து ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம சொதப்பிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டுறதுல எப்போவுமே கான்சன்ட்ரேட் பண்ணி நிறுத்தி நிதானமாக கான்ஃபிடெண்ட்டாக ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ண பிறகுமே ப்ளவுஸ் வந்து பக்கா ஃபிட்டிங்காக வரும். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பட்டி பீஸும் கிடச்சிருச்சு. பட்டிக்கு நீங்கள் தனியாக அளவாக எடுக்க வேணாம். இந்த பட்டியிலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணால் போதும், கரெக்டாக வந்து உட்காரும். அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு பேக் பீஸை விட ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துடுமா, அந்த மாதிரிலாம் டவுட் இருக்கலாம். அந்த டவுட்டே வேண்டாம். நான் ஸ்டிச்சிங்கில் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவேன். பேக் பார்ட்டை வந்து எப்பவுமே நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ண மாட்டேன். அது வந்து நான் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது கரெக்டாக ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மேலே கீழே ஏற்ற வரைக்கும் இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம 1/2 இன்ச்சு குடஞ்சி வெட்டணும்னு சொன்னால அந்த 1/2 இன்ச்சு வந்து நான் குடஞ்சி வெட்டிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மார்க் பண்ணோம்ல கீழே அந்த மார்க்கிங்கையும் வந்து நான் க்ராஸாக வெட்டிடுறேன். வெட்டும் போது அந்த சென்டரில் ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ண பாருங்கள். அதுக்கிட்ட வரும்போது அப்படியே லைட்டாக வளைச்சி கொண்டு போங்க. அந்த இடத்துல ஷார்ப்பாக கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்க. லைட்டாக வளைச்சி கொண்டு போனால் தான் அந்த கப்பு வந்து கரெக்டாக அந்த பஸ்ட் ஏரியாவில் உட்காரும். நல்லா ஷார்ப்பாக வச்சு அந்த இடத்துல கட் பண்ணிட்டீங்கன்னா பஸ்ட்டு வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டாக அந்த கப்புக்குள்ளே உட்காராமல் கொஞ்சம் பட்டி பீஸ் கீழே இறங்கின மாதிரி ஏறின மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஷார்ப்பாக வெட்டாமல் வளைச்சி கொண்டு வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு. பட்டி ஆல்சோ ரெடி பண்ணியாச்சு. பட்டியில் இன்னும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம வெட்டணும். 2 பீஸாக வைக்கணும்ல, நான் 1 தான் வெட்டியிருக்கேன். அது வந்து நான் ஃபைனலாக வந்து கடைசியாக வெட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன மிச்சம் இருக்குன்னா ஸ்லீவ் மிச்சம் இருக்குது. ஸ்லீவுக்கு வந்து நம்ம மிச்சம் வச்சுருந்த பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணுங்கள். கரைப்பகுதி ரைட் சைடு இருக்க மாதிரி பார்த்துட்டு அது இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டு பகுதி இருக்குல்ல, அதை உங்களை மாதிரி பார்த்த மாதிரி வச்சுட்டு கரைப்பகுதி ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி வச்சுட்டு அந்த பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வச்சு ஷார்ட் ஸ்லீவ் தான் வெட்ட முடியும். லாங் ஸ்லீவ் வேணும்னா நீங்கள் வந்து கரைப்பகுதி வந்து உங்களை பார்த்த மாதிரி வச்சு கரைப்பகுதி வந்து ரைட் சைடை பார்த்த மாதிரி வச்சு ஃபோல்டு சைடு உங்களை பார்த்த மாதிரி வச்சு தான் நீங்கள் வெட்டுற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவோட ஹைட்டை எடுத்துக்கலாம். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் கஸ்டமர் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டாங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு.
இப்போ வந்து கையோட சுற்றளவு கீழ்ப்பகுதிக்கு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஒரு 6 இன்ச்சு இருக்குது. ஆமா. உயரம் வந்து 5 இன்ச்சும், சுற்றளவு கீழ இருக்கக்கூடிய சுற்றளவு வந்து 6 இன்ச் இருக்குது. ஸோ இந்த 2 அளவு இருக்குது. ப்ளஸ் உள்ள ஆம்கோல் ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அது எவ்வளோ இருந்துச்சுன்னா, நம்ம பேக் பார்ட் வெட்டும்போதே நான் சொல்லியிருப்பேன் 8.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ நம்மக்கிட்ட தோராயமா இந்த 3 அளவுகளும் இருக்கு. இந்த 3 அளவுகள வச்சே நம்ம வந்து கட்டிங் போட்டுறலாம். இல்ல திரும்பவும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஆம்கோல் சுற்றளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு மறந்துட்டீங்க, இல்ல டவுட் இருந்துச்சுன்னா, திரும்பவும் ப்ளவுஸ உள் பக்கமா பெரட்டி எடுத்துட்டு, உள்ள வந்து பேக் பார்ட்ல ஆம்கோல் ரவுண்ட் ஷோல்டர்லேருந்து சைடில் ஸ்டிச் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ஸ்டிச் வரைக்கும் இன்ச் டேப்பை வச்சு அழகாக பொறுமையாக அளந்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து ஆம்கோல் ரவுண்டுன்னு கூட சொல்லுவாங்க. அந்த இது வந்து கிடச்சிரும். நான் இதுலேயும் இப்படி தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். திரும்பவும் நான் ஒரு வாட்டி கன்ஃப்யூஸ் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக, திரும்ப நான் தையல் போட்ட பகுதியிலேருந்து எடுத்து ஆம்கோல் ரவுண்டுக்கு அளக்கும்போது எனக்கு கரெக்டாக 8.5 இன்ச் வருது. சரிங்களா? இப்போது நம்ம உயரம் அளந்துடலாம். இதோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு மேலேயே இருக்குது. நம்மளுக்கு தேவை 5 இன்ச்சு தான். பட் அதை விட ஜாஸ்தியாக இருக்கனால என்ன பண்ணேன்னா, 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் வந்து கீழே மார்ஜின் விட போகிறேன். இதே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் அளவு விடணும் கீழே மார்ஜின். இது லைனிங் ப்ளவுஸ்னால நம்ம அடித்து திருப்ப போகிறோம். அதனால் இவ்வளோ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கஸ்டமர் சொன்ன மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஏற்றி வைக்கணுங்கிறக்காக நான் 6 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் மேலே வந்து ஷோல்ட்ரு திரும்ப ஜாயினிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ராவாக நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு எடுத்து பண்ணும்போது எனக்கு 6 இன்ச்சுனா 6 இன்ச்சு கரெக்டாக வந்து உட்காரும். இதே நீங்கள் வந்து அந்த 1/2 இன்ச்சு எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் 3 இன்ச்சுக்கு இறக்கமாக வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்ச் டேப்பை வச்சு எங்கள் ரெடி லென்த்லேருந்து இன்ச் டேப் ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல, அந்த செகண்ட் லைன் மேலேருந்து செகண்டாக இருக்குல்ல, அந்த லைனில் வச்சு இப்போ சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்க பாருங்கள், அதில் 8.5 கிட்ட எங்கே பாயிண்ட் வருதுன்னு மார்க் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல நான் 8.5 கிட்ட ஒரு மார்க் பண்ணிட்டேன். இது வந்து ஆம்கோல் சுற்றளவுக்காக அந்த இது. அதுக்கப்புறம் கீழே வந்து 6 இன்ச்சு சொன்னோம்ல, சுற்றளவு கை சுற்றளவு அந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இப்போ சென்டரில் போட்ட பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஒன்றா சேர்த்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வர்றது க்ராஸாக தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து ஒரு லைன் டாட் மார்க் பண்ணோம்ல, அந்த டாட்டுக்கும் சென்டர் டாட்டுக்கும் இன்னொரு லைன் க்ராஸாக போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு பாயிண்ட் வச்சுட்டு அந்த 2.5லேருந்து கீழே வந்து அப்படியே வளைச்சி நான் கொண்டு போகிறேன். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் தெரியலன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி வெறும் ஸ்லீவ் மட்டும் எப்படி டீட்டெயில்டாக கட் பண்ணணுங்கிற ஒரு தனி வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்துட்டு இந்த இது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ரொம்பலாம் அளவு எடுத்து கட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. டக்குன்னு இந்த 3 அளவு இருந்தாலே போதும். டக்குன்னு நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்கு எண்ட் கார்டில் நான் அந்த ஸ்லீவ் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக அதையும் போய் செக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வளைவு கொடுத்துட்டோம்ல, அதே மாதிரி வளைவை மேலேயும் கொடுத்து நான் இந்த மாதிரி வளைச்சிட்டேன். இதுக்கப்புறம் சைடில் வந்து 1.5 இன்ச்சுலேருந்து 1 இன்ச் அளவு வரைக்கும் நான் மார்ஜின் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நிறைய நம்மளுக்கு மார்ஜின் தேவைப்படாது. அதனால் 1லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு மார்ஜின் இருந்தாலே போதும். நான் அந்த அளவுக்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். இல்லை தாராளமாக இன்னும் வேணும் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அளவே வந்து போதும் மார்ஜின். இதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் வந்து அழகாக வளைச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட்டுக்கு குடஞ்சி வெட்டுறது வந்து நான் இப்போ வெட்ட மாட்டேன். இந்த லைனிங் பீஸில் அந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக ஸ்லீவை வந்து நான் பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் நான் குடஞ்சி வெட்டிட்டு அட்டாச் பண்ணுவேன். இல்லை முன்னாடியே அட்டாச் பண்ணிட்டு நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். எந்த பகுதியை ஃபஸ்ட் ஃப்ரண்ட்டில் வைக்கணும், எது பேக்கில் வைக்கணும், லெஃப்ட் ரைட் எல்லாம் பார்த்து குழம்பி நான் பைத்தியம் ஆயிடுவேன். அதனால் எப்போயுமே இதெல்லாம் வெட்டி முடித்து ஸ்டிச் பண்ணி முடித்து கடைசியாக ஜாயின் பண்ணும்போது தான் குடஞ்சி வெட்டுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவையும் வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் கடைசியாக தான் வந்து குடஞ்சி வெட்டுவேன் அப்படின்னு. இப்போது ஸ்லீவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்குன்னா, க்ராஸ் பீஸ் இருக்குது அண்ட் பட்டி பீஸில் இன்னொரு செட் ஆஃப் பட்டி எடுக்கணும். ஏன்னா 2 பட்டி வைப்பேன். அதாவது லைனிங் ப்ளவுஸோட மெயின் பீஸும் உள்ளே ஒரு லைனிங் கொடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பாடி பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது இன்னொரு லைனிங் கொடுப்பேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 3 பீஸ் பட்டி பீஸ் இருக்கிற மாதிரி பண்ணும்போது அது நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்.
இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு இந்த பீஸ் எடுத்திருக்கேன். இது எதில் வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். இது வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வெட்டும்போது இந்த பீஸ் வந்து வரும். நீங்கள் முன்னாடியே கவனிச்சிருந்தா தெரிஞ்சு இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெட்டும்போது இந்த ஆம்கோல் வெட்டி முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து மிச்சம் இருக்கும். இதில் தான் வந்து நான் கிராஸ் பீஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பீஸில் அந்த வால் மாதிரி ஒன்று தொங்கிட்டுருக்கு, அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம், அது தேவையே இல்லை. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸை ஒன்றா போட்டு வெட்டினா தான் கிடைக்கும். கிராஸ் கட் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் கிடைக்காது. அதுக்கு நீங்கள் தனியாக இருக்கக்கூடிய பீஸை வச்சு தான் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ரெயிட் கட் போட்டனால நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ இந்த பீஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஸ்கேலை வந்து நேராக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தாராளமாகவே இந்த மாதிரி க்ராஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன் போட ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் அழகாக கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி எந்த பீஸை வேணாலும் நேராக வச்சுக்கோங்க. ஸ்கேலை மட்டும் க்ராஸாக வச்சு லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த ஸ்கேலோட அகலம் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அகலம் இருக்குது. ஸோ அதனால் 1 இன்ச் அகலத்துக்கு இந்த இந்த கிராஸ் பீஸோட அகலம் இருந்தால் போதும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி தான் பண்ணுறேன், எனக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி என்னதான் நீங்கள் லைன் போட்டாலும் வெட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வெட்டும்போது கோணமணலாக மேலே கீழே அந்த மாதிரிலாம் வச்சு வெட்டிட்டிங்கன்னா நீங்கள் கழுத்து அடித்து திருப்பும்போது உள் சைடாக வந்து அடித்து திருப்பும்போது என்ன ஆகும்னா பீஸ் வந்து கொஞ்சம் மேலே கீழே சின்னது பெருசு அந்த மாதிரி இருக்கும், ஈவனாக இருக்காது. சரி தையல் போட்டாலும் அது வந்து ஈவனாக வராது. சரி ஹெம்மிங் பண்ணி சமாளிச்சிடலான்னு பார்த்தாலுமே அது வந்து சரியாக வராது. அதனால் எப்பயுமே எந்த அளவில் வந்து மார்க் பண்ணுறீங்களோ அந்த அளவில் வெட்டுங்க. அது இதுக்கு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் வெட்டுறீங்கன்னா எடுத்த அளவை அப்படியே வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணுங்கள். கட்டிங்கில் நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னா என்ன தான் உட்காந்து மாங்கன்னு போராடி 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ணி போராடினாலும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. அண்ட் அந்த மெட்டீரியல்ஸ் அவுட்கம்மாகவே அந்த ட்ரெஸ்ஸோட லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ எந்த ஒரு விஷயத்துலையுமே கட்டிங்கில் எந்த டவுட்டும் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு உங்களோட ஃபிட்டிங்கில் வந்து நீங்கள் எந்த விதமான டவுட்டும் பட வேணாம். கரெக்ட் ஃபிட்டிங்கில் பக்காவாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிராஸ் பீஸ் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டேன். அண்ட் இது வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு பாருங்கள், அந்த பகுதி தான் இது. ஸ்லீவ் வெட்டிட்டு இந்த கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன் நான் பட்டி பீஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அந்த பட்டி பீஸு தான் நான் இதில் வச்சு வரைய போகிறேன். அண்டு கீழே வந்து கரைப்பகுதி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரைப்பகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, எப்படியும் அதை 1/2 இன்ச்சுக்கு மடித்து உள்ளே தச்சுருவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கரை பீஸ் வச்சு கிடச்சிச்சின்னா அதை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க. இப்போ கரைப்பகுதியில் வச்சு இந்த லைனிங் என்ன சொல்கிறது பட்டி பீஸை மேலே வச்சுட்டு அப்படியே அச்சு பிசுறாமல் கட் பண்ணி எடுங்க. மார்க் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணலாம். பட் மார்க் பண்ணி கட் பண்ண டைம் ஆகும்னு தோணுச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பட் கொஞ்சம் சூதானமாக பார்த்து நிறுத்தி நிதானமாக அந்த ஷேப்பு மாறாத மாதிரி வந்து கட் பண்ணிவிடுங்க. பட்டியோட ஷேப்பை மாற்றி கட் பண்ணிட்டீங்க லைட்டாக மேலே கீழே இருக்கட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கப்பில் வந்து கொஞ்சம் சொதப்பலாயிரும். நான் அதனால தான் வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வைக்கிறேன். இல்லை நீங்கள் பின் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே 2 பீஸு மேலே 2 பீஸு, இது கீழே இருக்க பீஸ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், மேலே இருக்க பீஸ் ஜாயிண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பேக் ரெடி பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு, கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு, பட்டிக்கு கூட எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்தாச்சு. ஹூக் பட்டி ஐ பட்டிக்கெலாம் ஃபேப்ரிக் எங்கே போகிறது அப்படின்னா நம்ம கழுத்து வெட்டினோம் பாருங்கள், பேக் பார்ட்டுக்கு கழுத்து அதோட உயரம் வந்து 9 இன்ச் இருந்துச்சுல கழுத்து உயரம். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு ஹூக் அண்ட் பேக் கட் பண்ணிடலாம். இதுதான் வந்து ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸை தான் இந்த லைனிங் பீஸை வந்து நம்ம வச்சு நான் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு சைடு தான் பார்டர் இருக்குது, இன்னொரு சைடெலாம் பார்டர் கிடையாது. ஸோ பார்டர் இருக்கக்கூடிய பகுதியில் நான் கையை வச்சுட்டேன். அதே மாதிரி கீழ் பகுதியில் வந்து கரை இருந்துச்சு, பார்டருக்கு ஆப்போசிட் சைடு வந்து கரை இருந்தனால அந்த இடத்துல பேக் பீஸை வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு சைடில் இருந்த இடத்துல பட்டி வச்சுட்டேன். ஸோ அடுத்த வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வெயிட் பண்ணுங்கள்.